ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. ஆத்ம ஞானம். ஜீவன் முக்தன். குணாதிசயங்களும் அனுபவங்களும். ஜீவன் முக்தன் ஒரு விடுதலை பெற்ற ஞானி. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது விடுவிக்கப்படுகின்றார். அவர் உலகத்தில்தான் வாழுகின்றார். ஆனால் அவர் உலகத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் எப்பொழுதும் பரமாத்மாவின் சாசுவத பேரானந்தத்தில் திளைத்த வண்ணமாக இருக்கின்றார். அவருக்கு இந்த உடல், இந்திரியங்கள் ஆகியவற்றோடு அபேத தன்மை கிடையாது. ஆகவே அவர் அவருடைய பிராரப்தத்தின் எச்சத்தை தீர்க்கும் பொழுது அவருக்கு போகம் போக்தா என்கின்ற எண்ணம் கிடையாது. அவருக்கு கர்மம் அல்லது காரக எண்ணம் கிடையாது. அவர் பற்றுதல் அல்லது அகைந்த இன்றி சீரான மனோநிலையுடனும் சமநோக்குடனும் சந்தோஷமாக அலைந்து திரிகின்றார். அவருடைய நிலை வர்ணிக்க முடியாதது. அவர் பிரம்மனாகவே இருக்கின்றார். ஒரு ஜீவன் முக்தன் ஒரு ஆன்மீக வீரன். அவர் ஆத்ம ஞானத்தை உடைய விளக்கமடைந்த ஞானி ஆவார். அவர் மனிதர்களில் தலையாயவர் ஆவார். அவர் மனதை வென்றவர். அவர் ஆசைகள், விருப்பம், பயம், மயக்கம், கர்வம், அகந்தை முதலியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர். ஒரு ஜீவன் முக்தனுக்கு ஒரு போக்கிரிக்கும் ஒரு முனிவருக்கும் இடையேயும் தங்கத்திற்கும் கல்லுக்கும் உயர்விற்கும் தாழ்விற்கும் ஜீவனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் தூற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் நன்மதிப்பிற்கும் கெட்ட மதிப்பிற்கும் இடையேயும் வேறுபாடு என்பது கிடையாது. அவர் எங்கும் அந்த ஒப்பற்ற ஒரு ஆத்மனையை காணுகின்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் தெய்வீகத்தை பார்க்கின்றார். அவர் மனமற்றவர் ஆதலால் எல்லா வேற்றுமைகளும் தடைகளும் அவரிடமிருந்து மறைந்துவிட்டன. ஏக ரசமான அமிர்தம் நிறைந்த பரந்த பிரம்ம சாகரத்திலே ஜீவன் முக்தன் பார்ப்பதில்லை, கேட்பதும் இல்லை. அவர் தன்னுடைய சொந்த ஆத்ம நிலையே தன்னுடைய சொந்த சத்சித்த ஆனந்த ரூப தன்மையிலே தங்கி இருக்கின்றார். அவர் நிர்விகல்ப சமாதியின் மூலமாக அவருடைய ஆத்மாவை இரண்டாவது இல்லாததாக காண்கின்றார். அவருடைய காட்சி அல்லது அனுபவம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. அவர் மேலான அமைதியை அடைந்திருக்கிறார். அவர் ஒரு தூய தன்மை பொருந்தியவராக இருக்கிறார். அவர் தன்னை சைத்தன்யம் அல்லது தூய உணர்வாகவே உணர்ந்து இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தன்னுடைய சொந்த ஆத்மாவாகிய உத்யானவனத்தில் பரிபூர்ண சௌக்கியத்துடன் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஜனகராஜா ஒரு முனிவரை பார்த்து, ஓ மதிப்பிற்குரிய முனிபுங்கவரே, நீங்கள் ஏன் காலையிலும் நடுப்பகலிலும் மாலையிலும் சந்தியா செய்வதில்லை என்று கேட்டார். அதற்கு முனிவர், ஓ ராஜன், ஞான சூரியனானவன் என்னுடைய இருதயத்தின் சித்தாகாசத்தில் எப்பொழுதும் பிரகாசித்த வண்ணம் இருக்கிறான். எனக்கு சூரியோதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது. சூரியோதயமோ அல்லது சூரிய அஸ்தமனமோ இல்லாத பொழுது நான் எவ்வாறு சந்தியா செய்ய முடியும்? தவிர என்னுடைய வயதான பாட்டி மாயை இறந்து விட்டாள் என்று பதிலுரைத்தார். ஜனகராஜா முனிவருக்கு முன்பாக சிரம் தழை தாழ்த்தி அந்த இடத்தை விட்டு மௌனமாக அகன்று விட்டார். அம்முனிவர் பிரம்ம சைத்தன்யத்திலே நிலை பெற்றிருக்கும் உண்மையான ஜீவன் முக்தன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். வெளியற்ற பிரம்மனிடத்தில் வெளி எவ்வாறு தோன்றியது? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எப்படி வந்தது? இதுவும் மனதினுடைய ஒரு சிருஷ்டி அல்லது தந்திரமாகும். நீ களைத்திருந்தால் ஒரு பரலாங்கு தூரம் ஒரு மைலாக தோன்றுகிறது. நீ தெம்பாக இருக்கும் பொழுது ஒரு மைல் ஒரு பரலாங்காக தென்படுகிறது. ஒரு ஜீவன் முக்தன் அல்லது தீர்க்க தரிசிக்கு காலமோ அல்லது தூரமோ கிடையாது. அவர் காலமும் இடமும் மற்ற ஒப்பற்ற பிரம்மனையை காணுகின்றார். ஒரு ஜீவன் முக்தன் அகந்தை, சந்தேகம், பயம், துக்கம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கின்றார். ஒருவன் பூரணத்துவத்தை அடைந்து விட்டான் என்பதை இந்நான்கு அடையாளங்களும் குறிக்கின்றன. ஹர்ஷ சோகத்திலிருந்து, அது உற்சாகம், சோர்வு, விடுதலை பெற்றிருத்தல், சமநோக்கு, சீரான மனோநிலை, திரிகால ஞானம், இறந்த நிகழ் எதிர்கால ஞானம் ஆகியவைகள் ஒரு ஜீவன் முக்தனுடைய முக்கிய லட்சணங்களாகும். தேக அத்தியாசம் துன்பத்தை கொடுக்கிறது. ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடையும் பொழுது உடலிலே ஏதாவது நோய் இருந்த பொழுதிலும் அவன் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. அவன் சரீர உணர்விற்கு மேம்பட்டு இருக்கிறான். அணுக்களை அடக்கி ஆள்பவனும் காயசித்தி அடைந்தவனும் ஆகிய மிக உன்னதமான ஹடயோகி ஒருவனால் தான் உடலை நோயின்றி வைத்திருக்க முடியும். உடலிற்கு மேம்பட்டு எழுந்து எப்பொழுதும் உன்னை துன்பமற்ற நோயற்ற ஆத்மாவோடு அபேதமாக்கிக்கொள். நீ துன்பத்திலிருந்து விடுபடுவாய். நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நீ ஏதாவது நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் வலி தெரிவதில்லை. உனக்கு குளோரோஃபார்ம் கொடுத்திருக்கும் போது காலை துண்டிக்கப்பட்டாலும் கூட வலி தோன்றுவதில்லை. உடலோடு மனமானது இணைக்கப்படுவதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. உடலை விட்டு மனமானது உணர்வின் மூலமாக வெளியில் எடுக்கப்பட்டு விட்டால் இடைவிடாத தியானத்தின் மூலம் பேரானந்தமயமான ஆத்மனில் பதிய வைக்கப்பட்டு விட்டால் இந்த உடல் எந்த நோய்க்கு ஆளான போதிலும்
உனக்கு வலி என்பதே இருக்காது. இது ஞான யோக சாதனையாகும். பிராரப்தம் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே இவ்வுடல் நோய்க்கு ஆளாக வேண்டி இருக்கிறது. ஜீவன் முக்தன் எந்த விதமான வழியையும் அனுபவிப்பதில்லை. பார்ப்பவர்கள் தவறாக ஞானி கூட அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று எண்ணக்கூடும். இது ஒரு பெரும் தவறாகும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டை புற்றுநோய் இருந்தது. புத்தருக்கு தீராத வயிற்றுக்கடுப்பு இருந்தது. ஸ்ரீ சங்கரருக்கு மூலவியாதி இருந்தது. ஆனால் அவர்கள் எவ்வித வழியையும் அனுபவித்ததில்லை. டாக்டர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வாறு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் இந்த ரண சிகிச்சையை செய்து கொள்ள முடியாதா என்று கேட்டனர். அதற்கு அவர், நான் என்னுடைய மனதை காளிதேவிக்கு அர்ப்பணித்து விட்டேன். என்னால் எப்படி இந்த உடலை பற்றி நினைக்க முடியும்? நான் எப்படி என்னுடைய மனதை மறுபடியும் இந்த மாமிச கூண்டிற்குள் கொண்டு வர முடியும்? நான் எப்பொழுதும் பேரானந்தத்தில் திளைத்த வண்ணம் இருக்கிறேன் என்று பதிலுரைத்தார். சாந்தி, சந்தோஷம், திருப்தி, சமதா, சீரான மனோநிலை, சுக துக்கத்திலிருந்து ஹர்ஷ, சோகம், விடுபட்டிருத்தல், நிர்பயதா, பயமற்ற தன்மை ஆகிய ஐந்தும் ஒரு ஜீவன் முக்தனுக்குரிய முக்கியமான அடையாளங்களாகும். ஆத்மானுபூதி அடைந்த ஒருவருடைய வார்த்தைகள் கேட்போருக்கு சாந்தியையும் இசைவையும் சக்தி பலம் ஆகியவற்றையும் கொடுக்க வல்லவை. அவைகள் அவருடைய மகிமை, சாந்தி, ஆசித்தன்மை ஆகியவற்றுடன் கூடிய அந்தரங்க வாழ்வின் பெருக்காகும். சூழ்ந்துள்ள அனைவரிடத்தும் அவர் சந்தோஷத்தையும் அன்பையும் ஊட்டி பிரகாசித்து செய்வார். ஆத்ம ஞானத்தை அடைகின்ற ஒருவர் எல்லா விதமான ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறார். ஏனெனில் எல்லாம் தன் அகத்திலேயே உள்ளன. தன் அகத்தை விட்டு வெளியே ஆசைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை அவர் அறிகிறார். ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா, எல்லாவற்றையும் உடையவன் எதற்கு ஆசைப்பட முடியும்? பிரம்மன் பரிபூரணன், சகலமும் நிரம்ப பெற்றவன், நிரபேஷன், எல்லாம் அடங்க பெற்றவன், ஆத்மனை உணர்ந்திருப்பவனும் ஆத்மனை எல்லா ஜீவன்களிடத்தும் காண்பவனும் எல்லா ஜீவன்களையும் ஆத்மனிடத்து காண்பவனுமாகிய ஒருவனுடைய உள்ளத்தில் ஆசை எப்படி எழ முடியும்? மனமானது தன்னுடைய உண்மையான சச்சிதானந்த தன்மையிலே ஒடுங்க பெற்றிருப்பவரும் அறியாமையாகிய விரோதியை வென்றவரும் நான் என்னுடையது என்கின்ற தன்மை அற்றிருப்பவரும் கர்வம், சுய அன்பு, பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றை களைந்தவருமாகிய அந்த ஒளி விளக்கமடைந்த ஞானியானவர் எல்லையற்ற பேரானந்த பெருங்கடலில் திளைத்தவராக இருக்கிறார். யார் ஒரு பரமஹம்சன்? எல்லா ஜீவன்களுக்குள்ளும் ஆத்மனை காணுபவனும் பாலும் தண்ணீரும் சேர்ந்த கலவிலிருந்து தண்ணீரை விட்டு பாலை மட்டும் பிரித்தெடுத்து அருந்துகின்ற அன்னப்பறவையைப் போல 5 கோஷங்களும் 5 பூத்தங்களும் சேர்ந்த கலவிலிருந்து ஆத்மாவை மட்டும் பிரித்தெடுத்து என்றவனமாகிய ஒருவனே பரமஹம்சன் ஆவான். குளிர்காலத்தில் பாய்ந்தோடும் கங்கா ஜலத்தை போல் இருப்பவன் எவனோ, பரிவிராஜாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு பற்றற்ற நிலையில் இருப்பவன் எவனோ அவன் ஒரு பரமஹம்சன். மிக உன்னத பிரம்மனை அறிபவன் அமரத்துவத்தை அடைந்து சாசுவத பேரானந்தத்தை அனுபவிக்கின்றான். அவன் துன்பத்தை கடந்து நன்மை தீமைக்கு அப்பால் செல்லுகின்றான். அவன் சந்தேகம், மயக்கம், கட்டுப்பாடு ஆகியவற்றிலிருந்து விடுபடுகின்றான். அவன் அவிதை, காமம், கர்மம் எனப்படுகின்ற இருதயத்தின் மும்முடிச்சுகளிலிருந்து விடுபடுகின்றான். அவனுடைய நிலை வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. சஞ்சித கர்மங்கள், கர்மங்களின் களஞ்சியம், அவித்யா ஆசிரியம் சார்ந்திருக்கின்றன. கிரியாமன கர்மங்கள் அகந்தையை அகங்காராசிரியம் சார்ந்திருக்கின்றன. பிராரப்த கர்மங்கள் ஸ்தூல சரீரத்தை சார்ந்திருக்கின்றன. ஒரு ஜீவன் முக்தனிடத்தில் ஞானோதயத்தின் மூலம் அறியாமை அழிக்கப்படுகிறது. ஆகவே சஞ்சித கர்மம் அழிக்கப்படுகிறது. அவனுக்கு அகந்தை கிடையாது. ஆகவே கிரியாமன கர்மங்கள், தற்போதைய செயல்கள் அழிக்கப்படுகிறது. இந்த திருஷ்டி கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவன் தன்னை சர்வ வியாபகமான பிரம்மனோடு அபேதமாக்கி கொள்ளுகின்ற காரணத்தால் அவனுக்கு சரீரம் கிடையாது. ஆகவே ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடையும் பொழுது 3 விதமான கர்மங்களும் அளிக்கப்படுகின்றன. நற்கர்மங்கள் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றனர். உபாசனை செய்தவர்கள் பிரம்மலோகத்திற்கு செல்கின்றனர். ஞானிகள் எந்த லோகத்திற்கும் செல்வதில்லை. அவர்கள் சர்வ வியாபகமான பிரம்மனோடு ஐக்கியமாகி விடுகின்றனர். காக்கி ஒரு ஞானி. அவளுடைய பெயர் பிரகதாரண்யக உபனிஷத்திலே வருகிறது. அவள் ஜனகராஜனுடைய அவையிலே தோன்றி யாக்ஞவல்கிய முனிவரோடு தத்துவ விவாதம் செய்தாள். ஒரு ஜீவகோடி ஜீவன் முக்தன் என்பவர் படிப்படியான பரிணாமத்தின் மூலமாகவும் தன்னுடைய சொந்த முயற்சிகளின் மூலமாகவும் ஆத்மானுபூதி அடைந்தவர் ஆவார். அவர் தன்னை தியானத்தின் மூலமாக ஜீவத்தன்மையிலிருந்து பிரம்மத்தன்மைக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறார்.
அவர் பல பிறவிகளை எடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் எப்படியோ அவர் தன்னை பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுவித்துக் கொள்ள சமாளித்து விட்டார். அவரால் ஒரு சிலருக்குத்தான் உதவ முடியும். அவரால் பல பேரை உயர்த்திவிட இயலாது. அவரை 4 அல்லது 5 ஆட்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மாட்டு வண்டி அல்லது ஆற்றிலுள்ள ஒரு ஓடத்திற்கு ஒப்பிடலாம். சாஸ்வத விடலை பெற்ற ஈஸ்வரர் கோட்டி ஜீவன் முக்தன் இவ்வுலகத்தை தர்மத்தை நிலைநாட்டவும் நல்லவர்களை ரட்சிப்பதற்காகவும் மனித வர்க்கத்திற்கு நன்மை செய்வதற்காகவும் பிறந்தவர். அவர் இப்பிறவியில் எந்தவிதமான சாதனையோ அல்லது தியானமோ செய்வது கிடையாது. அவர் கடவுளுடைய ஒரு அம்சமாக விளங்குபவர். அவர் ஒரு பிறவி சித்தர். அவர் அவருடைய பால பருவத்திலேயே ஞானமூட்டப்படுகின்றார். அவரால் பல மக்களை உயர்த்திவிட முடியும். அவர் தோன்றி லோக சங்கிரக வேலை முடிந்ததும் மறைந்து விடுவார். அவரை ஏராளமான மக்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வண்டி அல்லது சமுத்திரத்தில் இருக்கும் பெரியதொரு நீராவி கப்பலுக்கு ஒப்பிடலாம். ஸ்ரீ சங்கரர் ஒரு ஈஸ்வர கோட்டி ஜீவன் முக்தர். ஸ்ரீ வாமதேவர் ஒரு ஜீவ கோட்டி ஜீவன் முக்தர். ஞானிகள் 2 வகைப்படுவர். அதாவது கேவல ஞானி, சித்த ஞானி. கேவல ஞானி என்பவர் உலகத்திற்கு அதிகம் உதவாது தனக்காக மட்டும் ஆத்மானுபூதியை பெற்றவர். அவர் தனக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியவர். அவர் இரவில் மட்டும் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர். அவர் உலகத்திற்கு பரந்த அளவில் புலப்பட மாட்டார். ஆனால் ஒரு சித்த ஞானி சூரியனை போல மகிமையுடன் இவ்வுலகில் பிரகாசிக்க கூடியவர். அவர் ஞானியும் யோகியும் சேர்ந்தவர் ஆவார். அவரால் உலகிற்கு ஏராளமாக உதவி செய்ய முடியும். ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஒரு சித்த ஞானி. மத்தலசா ஒரு கேவல ஞானி. உலகிற்கு உள்ளுணர்வு நிரம்ப பெற்ற மக்கள் தேவைப்படுகின்றனர். ஞானத்தை அடைந்த எழுச்சி பெற்ற ஆத்மாக்கள் இவ்வுலகத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகும். அவர்கள் மக்களை நல்வழியில் நடத்தி சென்று அவர்கள் அறியாமையாகிய சாகரத்தை கடக்க அதன் மூலம் அமரத்துவத்தையும் சாஸ்வத பேரானந்தத்தையும் அடையவும் உதவி புரிவார்கள். அவர்கள் கல்வி ஸ்தாபனங்களின் தலைவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். எதுவும் என்னுடையதல்ல அல்லது எல்லாம் என்னுடையது என்று ஒரு வேதாந்தி கூறுகின்றார். உலகம் வெறும் தோற்றமே ஆனபடியால் எதுவும் என்னுடையதல்ல என்று அவர் கூறுவது முற்றும் சரியே. அவர் ஆத்மனை உணர்ந்துவிட்ட காரணத்தாலும் பிரம்மன் அல்லது ஆத்மனுக்கு அப்பால் இவ்வுலகத்திற்கு நிரந்தரமான நிலைபேறு எதுவும் இல்லாத காரணத்தாலும் எல்லாம் என்னுடையது என்று கூறுகிறார். அவர் நுகரும் இந்திரியத்தையும் பிருத்திவி தத்துவத்தையும் கட்டுப்படுத்தி விட்டதால் நுகரும் பொருள்கள் அனைத்தும் இந்திரியமும் அவருக்கு சொந்தமாகின்றன. அவர் சுவை அல்லது நாக்கையும் அபச தத்துவத்தையும் கட்டுப்படுத்தி விட்டதால் சுவைக்குரிய எல்லா பொருள்களும் பழங்களும் மற்றும் இதர சுவைகளும் அவருக்கு சொந்தமாகின்றன. திருஷ்டி புலன் அல்லது கண்ணையும் அக்னி தத்துவத்தையும் அவர் அடக்கிவிட்டதால் எல்லா காட்சி பொருள்களும் அழகுகளும் தோட்டங்களும் அவருக்கு உரிமையாகின்றன. ஸ்பரிச புலனையும் வாயு தத்துவத்தையும் அவர் அடக்கிவிட்டதால் ஸ்பரிச பொருள்கள் அனைத்தும் அவருக்கு சொந்தமாகின்றன. கேள்வி பொறியையும் ஆகாச தத்துவத்தையும் அவர் கட்டுப்படுத்தி இருப்பதால் எல்லா சப்தங்களும் சங்கீதமும் அவருக்கு சொந்தமாகின்றன. சர்க்கரையால் செய்த பூனை ஒன்று ஒரு குழந்தைக்கு உண்மையான பூனையாகும். அக்குழந்தைக்கு சர்க்கரை புலப்படாது, ஏனெனில் அது பூனையால் விழுங்கப்பட்டு விட்டது. பூனை சர்க்கரையை மறைத்து விட்டது. ஒரு முதியவனுக்கு அது வெறும் சர்க்கரை மட்டுமே. சர்க்கரை பூனையை விழுங்கிவிட்டது. அதே போல ஒரு ஜீவன் முக்தன் அல்லது விடுபட்ட ஞானிக்கு மாயமான நாம ரூபங்கள் அனைத்தையும் விழுங்கிவிட்ட பிரம்மனே தென்படுகிறான். அவர் எங்கு பார்த்தாலும் பிரம்மனையை காண்கிறார். நாம ரூபங்கள் எல்லாம் அறிந்து போகின்றன. ஒரு உலகாயத மனிதனுக்கு நாம ரூபங்கள் பிரம்மனை விழுங்கி விடுகின்றன அல்லது மறைத்து விடுகின்றன. அவன் மாயமான ரூபங்களை மட்டுமே பார்க்கிறான். யாக்ஞவல்கிய மைத்ரேயிடம், ஓ மைத்ரேயி, சிவபிரான் மீது கொண்ட பேரன்பின் தூண்டுதல் காரணமாக பார்வதி தேவி தன்னை அவருடைய உடலிலே பாதியாக ஆக்கி கொண்டார். ஆனால் நீயோ அதையும் விட மிகுந்த அன்பு கொண்டு என்னுடைய ஜீவன் முழுவதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கூறினார். ஆத்மானுபூதி அடைந்தவன், பிரம்மனை அறிந்தவன் எல்லா ஜீவன்களுடைய அந்தராத்மாவாக ஆகிவிடுகின்ற காரணத்தினால் அவன் எல்லோருக்குள்ளும் புகுகின்றான். சர்வ வியாபகமான அழியாத பிரிக்க முடியாத சுயம் பிரகாசமான ஆத்மாவையே எங்கும் காணுகின்ற ஒரு ஜீவன் முக்தன் அடைய வேண்டியதோ அல்லது அறிந்து கொள்ள வேண்டியதோ மிச்சம் எதுவும் இல்லை. அவர் பூரணத்துவம், உன்னத பேரானந்தம், உயர்ந்த ஞானம் ஆகியவற்றை அடைந்து விட்டார். ஒரு ஞானி தன்னை உலகில் உள்ள எல்லா உடல்களோடும் சமஷ்டி அபிமானி தெய்வீக அபேதமாக்கி கொண்டாலும் அவர் தன்னுடைய பிராரப்தத்தினால் வந்ததும் தான் அணிந்திருக்கின்றதுமான இந்த உடலோடு தனக்கு ஒரு சிறு விசேஷ தொடர்பு உண்டு என்பதை அறிந்திருக்கிறார். ஒரு ஜீவன் முக்தன் அல்லது பாகவதனுடைய கண்கள் ஒளி வீசுபவையாக இருக்கின்றன. அவருடைய தலையின் உச்சிலும் இரு புருவங்களுக்கு இடையேயும் உள்ள ஸ்தானமாகிய திருக்கூட்டிலும் ஒரு காணப்படும். அவர் கூறுவனவெல்லாம் உன்னுடைய
மனதிலே பதிப்பிக்கப்பட்டுவிடும். உன்னுடைய ஆயுள் முடியும் வரை அவற்றை உன்னால் மறக்க முடியாது. அவரிடம் அபாரமான கவரும் சக்தி இருக்கிறது. அவர் உன்னுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் அற்புதமான வகையில் தெளிய வைப்பார். அவருடைய பிரசன்னத்தில் நீ ஒரு விசித்திரமான ஆனந்தத்தையும் அமைதியையும் அனுபவிப்பாய். அவருடைய சன்னிதானத்திலே உன்னுடைய சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மௌனமே அவருடைய மொழி. அவர் மிகவும் இரக்கமுடையவர். அவர் சுயநலம், கோபம், பேராசை, அகந்தை, காமம், கர்வம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர். அவர் சத்தியம், சாந்தி, ஞானம், பேரானந்தம் ஆகியவற்றின் திருவுருவமாக திகழ்பவர். பழங்கள், நெருப்பு, கத்தி, மரங்கள், நதிகள் முதலியவைகள் அடங்கிய ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் பொய்யானவைகள் என்று எவ்வாறு நீ எண்ணுகின்றாயோ, அதே போல ஜீவன் முக்தன் அல்லது விடுபட்ட ஞானி உலகை பார்க்கும் பொழுது இந்த ரூபங்கள் அனைத்தும் பொய்யானவை என்று உணருகின்றார். ஒரு படத்திலுள்ள ஒரு நாகம் அல்லது ஒரு புலியை கண்டு எப்படி யாரும் அஞ்ச மாட்டார்களோ, அதே போல ஆத்ம ஞானத்தை பெற்றிருக்கும் ஜீவன் முக்தன் உயிருள்ள நாகம் அல்லது புலியை கண்டு அஞ்ச மாட்டார். இப்பிரபஞ்சத்தில் பிரம்மனையன்றி வேறொரு உண்மையும் இல்லை என்றும், தான் பிரம்மனே என்றும், ஒவ்வொரு பொருளும் பிரம்மனே என்றும் உணர்ந்த ஞானியானவர் பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபடுகின்றார். அவர் சுதந்திரம், பூரணத்துவம், அமரத்துவம் ஆகியவற்றை அடைந்து விட்டவர் ஆவார். அவர் ஒரு ஜீவன் முக்தர், அதாவது ஜீவித்திருக்கும் பொழுது விடுதலை அடைந்தவர் ஆவார். நீ ஒரு பெரும் விழாவில் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது நீ சாதாரணமாக அவர்களை பார்ப்பதை தவிர யாரிடத்தும் உனக்கு பற்று என்பது இல்லை. இதே போல ஒரு ஜீவன் முக்தனை உலகை நோக்குகிறார். அவருக்கு யாரிடத்தும் பற்று கிடையாது. ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் கண்ணாடியாலான ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அம்மண்டபத்தினுள் நுழையும் போதெல்லாம் அரசு தன்னுடைய சொந்த ஆத்மாவையே அல்லது பிரதிபிம்பத்தையே கண்டார். எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஆத்மனை பார்ப்பதிலே அவர் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார். அவருடைய நாயும் அம்மண்டபத்தினுள் நுழைந்தது. எல்லா பக்கங்களிலும் நாயினுடைய பிரதிபிம்பம் தெரிந்தது. எல்லா பக்கங்களிலும் பல நாய்கள் இருப்பதாக அந்த நாய் எண்ணியது. அது இதர நாய்களை கடிப்பதற்காக அங்கும் இங்கும் தாவி குதிக்க ஆரம்பித்தது. இதே போல ஒரு ஞானி உலகில் எங்கும் தன்னுடைய சொந்த ஆத்மனையை கண்டு பெருமகிழ்வு எய்துகிறார். ஆனால் ஒரு அறியாத மனிதன் மற்ற மக்கள் தன்னை விட்டு வேறுபட்டவர்கள் என்றும் வித்தியாசமானவர்கள் என்றும் எண்ணி அவர்களை வெறுக்கவும் அவர்களோடு சண்டை போடவும் செய்கிறான். பிரம்மனை அறிந்தவன் நன்மை, தீமை ஆகியவற்றை களைந்து துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். அவன் பரமாத்மாவோடு மேலான அபேத தன்மையை அடைகிறான். அவன் ஆத்மனில் ஆனந்தத்தை அடைகிறான். ஜீவன் முக்தர்களிடையே வாழ்க்கை முறை வேறுபடுகிறது. பகீரதன் அரச போகத்தில் வாழ்ந்தான். மற்றொரு ஞானி பிச்சைக்கார முறையில் வாழ்ந்தார். ஒரு முனிவர் எப்பொழுதும் தியான நிலையிலேயே இருந்தார். அவர் ஒருபொழுதும் வேலை செய்வதில்லை. அவர் ஒருபோதும் பேசுவது கிடையாது. அவர் எப்பொழுதும் ஏகாந்தத்திலேயே இருக்கிறார். ஜடபரதர் இவ்விதமான வாழ்க்கையை வாழ்கின்றார். மற்றொரு முனிவர் சந்தடி நிறைந்த நெருக்கடியான நகரத்தில் வசிக்கின்றார். அவர் சேவையிலே மூழ்கி இருக்கின்றார். அவர் மக்களோடு பேசுகின்றார். அவர் பிரசங்கங்கள் செய்வதோடு மத சம்பந்தமான வகுப்புகள் நடத்துதல், புத்தகங்கள் எழுதுதல் முதலிய வேலைகளை செய்கின்றார். ஸ்ரீ சங்கரர் இது மாதிரியான வாழ்க்கையை நடத்தினார். இதற்கு பிராரப்தம் காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு முனிவருக்கும் அவரவருக்கான பிராரப்தம் உண்டு. எல்லா முனிவர்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கை உடையவர்களாகவும் ஒரே மாதிரியான பிராரப்தம் உடையவர்களாகவும் இருந்தால் இந்த உலகம் ஒரு சிறை கூடத்தை போல ஆகிவிடும். தோற்றத்திலே பல்வேறு வகைகளை கொடுப்பது பிரகிருதியின் தன்மையாகும். ஒரு ஜீவன் முக்தன் அல்லது வேலை செய்யும் ஒரு விவகார ஞானிக்கு கூட கோபமும் துன்பமும் உண்டு. ஆனால் இது ஆபாச மாத்திரமே, வெறும் போலி தோற்றம். இது எரிக்கப்பட்ட துணி போன்றது. இது ஒரு ஆற்று நீரில் தடை கொண்டு அடித்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதிப்பை போன்றது என்று சில வைதீக வேதாந்திகள் கூறுகின்றனர். இது தவறு. ஒரு ஜீவன் முக்தன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தின் ஒரு அறிகுறியை கூட காட்ட முடியாது. அவர் முற்றிலும் மனமற்று இருக்கின்றார். அப்படி இருக்க அவரிடத்து கோபம் எவ்வாறு எழ முடியாது. நீங்கள் சுகதேவருடைய கதையை கேட்டதில்லையா? ஜனகராஜாவினுடைய வாயிற்கா போனால் அவர் மிகவும் மோசமான முறையில் நடத்தப்பட்ட பொழுது பரிபூர்ண அமைதியுடன் கூடிய மனதவராய் இருக்கவில்லையா? ஆபாச மாத்திர ரகத்தை சார்ந்த கோபத்தையாவது அவர் வெளிப்படுத்தினாரா? ஈஸ்வரன் நிர்குண பிரம்மனில் இருந்து கொண்டு நிர்குண பிரம்ம உணர்வை இழக்காமல் வேலை செய்ய முடியும். அவர் மாயையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். ஒரு அவதாரம் கூட தன்னுடைய சொந்த சொரூபத்தில் இருந்து கொண்டு வேலை செய்ய முடியும். ஆனால் 7வது பூமிகாவில் உள்ள ஒரு ஞானி வேலை செய்ய முடியாது. 6வது அல்லது 7வது பூமிகாவில் உள்ள ஒரு ஞானி இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியாது. அவர் எப்பொழுதும் பிரம்மனிலேயே
ஐக்கியமடைந்து இருப்பார். அவர் வேலை செய்ய விரும்பினால் 4 அல்லது 5வது பூமிகாவிற்கு இறங்கி வர வேண்டும். ஒரு ஞானிக்கு இரட்டை உணர்வு உண்டு. 6 அல்லது 7வது பூமிகாவில் கூட அவர் தன்னுடைய சொந்த சொரூபத்தில் இருந்து கொண்டு ஒரு அவதாரத்தை போல வேலை செய்ய முடியும். கீழிறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மனை உணர்ந்த உடனே ஒரு ஜீவன் முக்தன் மறைந்துவிட முடியாது. அம்மாதிரி இருந்தால் சாதகர்களுக்கு மதோபதேசம் எப்படி சாத்தியமாகும்? மதோபதேசங்களை ஜீவன் முக்தரிடமிருந்து சாதகர்கள் பெறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். பாலை பாலோடும் எண்ணெயை எண்ணெயோடும் தண்ணீரை தண்ணீரோடும் ஊற்றும் பொழுது அது எவ்வாறு அதனுடன் ஐக்கியமாகி விடுகின்றதோ அதே போல ஆத்மா அனுபூதி அடைந்த ஞானி ஆத்மனோடு இரண்டர கலந்து விடுகின்றார். இதை பற்றி சந்தேகம் கிடையாது. வாமதேவர், ஜடபரதர், மன்சூர், சாம்ஸ் தப்ரீஸ், மத்தலசா, சூடாலை ஆகியோர் ஆத்மனோடு அவர்களுடைய ஒருமைப்பாட்டை உணர்ந்து தங்களுடைய அனுபவங்களையும் வீர உபதேசங்களையும் பெருமளவில் அல்லல் பட்டு வரும் மனித சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கின்றனர். கற்பூரம் எவ்வாறு உருகி நெருப்போடு ஒன்றாகி விடுகின்றதோ அதே போல ஞானியினுடைய மனமும் உருகி பிரம்மனோடு ஒன்றாகி விடுகின்றது. ஆத்மானுபூதி அடைந்த ஞானி ஆத்மனோடு ஒன்றாகி விடுகின்றார். அவர் பிரம்மனாகவே ஆகி விடுகின்றார். ஞானாக்னியால் அவருடைய 3 சரீரங்களும் எரிக்கப்பட்டு விடுகின்றன. பார்ப்பவர்கள் அவருடைய ஸ்தூல சரீரத்தை காண்கின்ற போதிலும் ஞானி தன்னை பிரம்மனோடு அபேதப்படுத்தி கொண்ட காரணத்தால் அவருடைய சொந்த திருஷ்டியிலே அவருக்கு சரீரம் கிடையாது. ஒரு ஜீவன் முக்தன் ஆன்மீக சக்தியின் உற்பத்தி நிலையம். அவர் தன்னுடைய ஆன்மீக மின்னோட்டத்தை உலகின் பல்வேறு மூளை முடுக்குகளுக்கும் பாய சென்றிருக்கின்றார். அவருக்கு முன்பாக உட்கார், உன்னுடைய சந்தேகங்கள் தானாக நீக்கப்பெறும். நீ ஒரு விசித்திரமான ஆனந்த சிலிர்ப்பையும் சாந்தியையும் அவருடைய சாநியத்திலே உணர்வாய். என்ன பேரதிசயம், என்ன வியத்தகு காரியங்களை இந்த ஜீவன் முக்தர்கள் செய்கிறார்கள். அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது விடுதலை பெற்ற ஞானிகளாகி விட்டார்கள். அவர்களுடைய சத்சங்கத்தின் மூலமாக அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அவர்கள் பூ உலக கடவுளர்கள். அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் எப்பொழுதும் கலங்காத மனமுடையவர்களாக இருக்கின்றனர். எங்கு சென்றாலும் அவர்கள் மக்களை கவர்ந்து விடுகின்றனர். அவர்கள் பேசுவது கிடையாது, ஆனால் அவர்களுடைய மௌனத்தின் மூலமாகவே சாதகர்களுக்கு உபதேசிக்கின்றனர். அப்பேற்பட்ட உன்னத ஜீவன்களுக்கு வந்தனங்கள். ஞானம் சக்தியாகும். மருந்துகளை பற்றியும் மனித இயந்திரத்தை பற்றியும் அதனுடைய வேலை முறையை பற்றியும் வைத்திய சாஸ்திரத்தை பற்றியும் நோயை அறிந்து அதற்கான சிகிச்சையை பற்றியும் அறிந்துள்ள ஒரு வைத்தியர் ஒரு சக்தி பொருந்திய மனிதன் ஆவார். அவர் ஆயிரக்கணக்கானவர்களை கவர முடியும். சட்ட ஞானம் படைத்த ஒரு சட்ட நிபுணரிடம் கவரும் தன்மையும் சக்தியும் இருக்கின்றன. யுத்த தந்திரங்களையும் போர் நுணுக்கங்களையும் பற்றிய ஞானம் படைத்த பிரதம தளபதிக்கும் அற்புதமான கவரும் தன்மையும் சக்தியும் இருக்கின்றன. அவர்கள் முன்னிலையில் சேனை முழுவதும் சக்தி பெற்று அவர்களுடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கின்றது. நெருப்பிலிருந்து உஷ்ணம் எவ்வாறு பிரிக்கப்பட முடியாதோ அதுபோல ஞானத்திலிருந்து சக்தி பிரிக்கப்பட முடியாதது. மாயைக்கு மூலாதாரமான பிரம்மனே எல்லா சக்திகளுக்கும் சேமிப்பு நிலையமாகும். பிரம்ம ஞானம் படைத்த ஒரு ஞானியிடம் அபாரமான சக்தி இருக்கிறது. அவருடைய சத்சங்கல்பத்தின் மூலமாக விரும்புகிறார். சகலமும் நடந்தேறுகிறது. தாமச குணம் படைத்த இறைச்சி முதலிய போன்ற உணவுகளை சத்துவ பொருள்களாக தூய்மையான பொருள்களாக ஆக்கக்கூடிய சக்தி ஒரு ஞானிக்கு உண்டு. அவரால் இறைச்சியை அல்வாவாக மாற்ற முடியும். அவர் எதையும் உலகாதாயத மக்களை போல சுகபோகத்திற்காக உண்பது கிடையாது. அவருடைய மனதில் எவ்விதமான பாதிப்பும் உண்டாக்கப்படுவதில்லை, பதிப்பும் கிடையாது. அவர் எப்பொழுதும் சாட்சியாகவே உணர்கிறார். அவர் தன்னை சரீரம், மனம், இந்திரியங்கள் ஆகியவற்றிலிருந்து பிரித்து வைத்திருக்கின்றார். அவர் எப்பொழுதும் உள்ளே இருக்கும் ஆத்மனிடமிருந்து ஆனந்தத்தை பெறுகிறார். அவர் எந்த வகையான உணவிலும் மிகவும் ருசிகரமான வகையாக உண்டுவிட்டதாக ஒருபொழுதும் எண்ணுவது கிடையாது. எனது அன்பிற்குரிய நண்பர் ஜெயதயாள், அவருடைய நிலை வர்ணிக்க முடியாதது. உன்னால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மானுபூதி அடைந்த ஒரு மனிதனுடைய சொற்கள் சாந்தி, இயைவு, சக்தி, பலம் ஆகியவற்றை கேட்போரிடத்து கொடுக்க வல்லவை. அவைகள் அவருடைய மகிமையும் சாந்தியும் ஆசித்தன்மையும் பெற்ற அந்தரங்க வாழ்க்கையின் ஊற்று பெருக்காகும். அவர் சுற்றியுள்ள அனைவரிடத்தும் சந்தோஷத்தையும் அன்பையும் புகட்டி பிரகாசிக்க செய்வார். கான்பூருக்கு அருகாமையில் ஒரு யோகி இருக்கிறார். அவரிடம் பல சித்திகள் அமைந்துள்ளன. அவர் கந்தையுடன் அலைந்து திரிகிறார். அவர் அவதூத்த நிலையில் இருக்கிறார்.
ஒரு சமயம் ஒரு ஐரோப்பிய உத்தியோகஸ்தர் ஒரு கிராமத்தின் வழியாக போய்க் கொண்டிருந்த போது அவருடைய தலையின் மீது ஒரு பெட்டியை பலவந்தமாக சுமத்தி எடுத்து வர செய்தார். அந்த ஐரோப்பிய உத்தியோகஸ்தர் குதிரையின் மேல் முன்னால் சவாரி செய்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்த்தபோது அந்த பெட்டியானது மங்கள்தாசினுடைய தலைக்கு மேல் 3 அடி உயரத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த உத்தியோகஸ்தர் திகைத்து போய்விட்டார். அவர் குதிரையிலிருந்து இறங்கி வந்து அந்த யோகியின் முன்னிலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தான் செய்த பெருந்தவற்றிற்காக மிகவும் உருக்கமான வார்த்தைகளால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஒரு ஜீவன் முக்தன் அல்லது ஞானி தான் விடுதலை பெற்றிருப்பதை அறிகிறார். மறுபிறப்பு தீர்ந்து விட்டது என்பதை அவர் உணர்கிறார். அவர் தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதாகவும் இந்த உலகத்திற்கு மறுபடி திரும்ப போவதில்லை என்பதையும் உணர்கிறார். அவர் மேலும் எல்லாவற்றையும் தான் அடைந்து விட்டதாகவும் அவருடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டன என்பதையும் மேற்கொண்டு கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை என்பதையும் மிக உயர்ந்த ஞானத்தை பெற்றுவிட்டதாக உணர்கிறார். ஒரு ஜீவன் முக்தனுக்கு இந்த உலகம் மறைந்து விடுகிறது. அவர் எங்கும் பிரம்மனையே காண்கிறார். இந்த உலகம் மறுபடியும் வந்தாலும் கூட காணல் நீர் அல்லது கயிற்று பாம்பை கண்ட மனிதன் அதை காணல் நீர் அல்லது கயிற்று பாம்பு என்று அறிந்ததும் எவ்வாறு மயக்கம் உறாமல் இருக்கிறானோ அதுபோல அவர் அதனால் மயக்கப்படுவதில்லை. அவருக்கு இவ்வுலகம் மறுபடியும் வந்தாலும் கூட அது எதிர்மறை ஜோடிகளாக இருப்பதும் துன்பங்கள், தொல்லைகள், வலிகள், துயரங்கள் ஆகியவையுடன் கூடியதுமாகிய அதே உலகமாக இருக்காது. இது துன்பங்களும் துயரங்களும் அடங்கிய சிறைக்கூடமாக இருக்காது. தொந்தரவுகளும் துக்கங்களும் நிறைந்த இந்த உலகமானது சச்சித்த ஆனந்தமாக மாறிவிடுகிறது. எல்லா தடைகளும், சகல ஏற்றத்தாழ்வுகளும், சகல வேற்றுமைகளும், சகல துவைத தன்மைகளும், நிர்பந்தங்களுக்குட்பட்ட சகல சூழ்நிலைகளும் ஒப்பற்ற சர்வ வியாபக ஆத்மனுடைய காட்சியினால் அளிக்கப்பட்டு விடுகிறது. அவர் தெய்வ திருஷ்டியுடையவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஆத்மானந்தத்தையும் ஆத்ம ஞானத்தையும் அனுபவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்மனிடத்திலேயே கழிப்படைகிறார். தன்னுடைய சொந்த ஆத்மனில் நிலை பெற்றிருக்கின்ற காரணத்தால் எதுவும் அவரை தொந்தரவு செய்ய முடியாது. அவருடைய நிலை வர்ணிக்க முடியாதது. கிழிந்து போன ஒரு ஜோடி செருப்புகள் உன்னுடைய கால்களிலே தளர்ந்து போய் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் அந்த செருப்புகளிலிருந்து நீ வேறுபட்டிருப்பதாகவும் நீ உணர்வதைப் போல ஒரு ஞானியானவர் ஒரு நைந்து போன ஸ்தூல சரீரம் தன்னை பற்றி கொண்டிருப்பதாகவும் தான் பிரம்மனாகவே இருப்பதாகவும் உண்மையில் உடலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு தனியாக இருப்பதாகவும் உணருவார். ஒரு ஜீவன் முக்தன் வழியை அனுபவிப்பார். ஆனால் அவருடைய உணர்ச்சி ஒரு உலகாயத மனிதனுடைய அனுபவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். புற உலக தோற்றம் ஒரு ஜீவன் முக்தனால் உணரப்படும். ஆனால் அவருக்கு வேறு விதமான அனுபவமே இருக்கும். அவர் உலகம் அனைத்தும் தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்குள் ஆத்மாவாக இருப்பதாக அவர் உணர்வார். உலகம் மித்யா, பொய்யானது என்கின்ற நிச்சயமானது அவருடைய மனதிலே பதிக்க பெற்றிருக்கும். சொப்பனத்தில் ஒரு மனிதன் ஒரு அரசனாகிறான். ஆசைப்படுகின்ற சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான். பிறகு அவன் விரோதியால் தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு சென்று தவத்தை மேற்கொள்கிறான். பிறகு அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பதாக கனவு காண்கிறான். அரை மணி நேரத்திற்குள் அவன் 80 வருடங்கள் வாழ்ந்து விட்டதாக கற்பனை செய்கிறான். அவன் ஒரு பாம்பினால் கடியுண்டு இறந்து விடுவதாக கனவு காண்கிறான். பயத்தினால் இப்பொழுது அவன் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்து நடந்ததெல்லாம் கனவு என்பதை அறிகிறான். விழித்திருக்கும் போது ஒரு மனிதன் எவ்வாறு கனவில் கண்டதை காணுவதில்லையோ அதே போல ஒரு ஞானி பிரம்ம ஞானத்தை அடையும் பொழுது இப்பிரபஞ்சத்தை காணுவதில்லை. ஒரு ஞானியானவர் பிரபஞ்சம் முழுவதும் தன்னகத்தை இருப்பதையும் எல்லாவற்றையும் ஒரே ஆத்மாவாகவும் காண்கிறார். சூரியன் பகலில் ஒளியை கொடுக்கிறான். சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவில் ஒளியை கொடுக்கின்றன. நீ எந்த கருவியின் மூலமாக ஒளியை காண்கின்றாய்? கண்ணின் மூலமாகத்தான் உன்னால் ஒளியை காண முடியும். ஒரு குருடனுக்கு ஒளியை பற்றிய அபிப்பிராயம் எதுவும் இருக்காது. கண் மூடி இருக்கிறதா அல்லது திறந்திருக்கிறதா என்பதை நீ எதன் மூலம் தெரிந்து கொள்கிறாய்? புத்தியின் மூலம். கண்களுக்கும் ஒளியை கொடுப்பது புத்தி. புத்தி இல்லாதிருந்தால் உன்னால் சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. புத்திக்கும் ஒளியை கொடுப்பது எது? இது ஆத்மா. இது ஒளிகளுக்கெல்லாம் சுயம் பிரகாசமான ஒளியாகும். நான் அதுவாக இருக்கிறேன். அங்கு நான் இருக்கிறேன். தத்ர அகம். விடுதலை பெற்ற ஞானி கூறுகிறார், நான் பூமி. நான் பூமியில் இருக்கிறேன். நான் தண்ணீர். நான் நெருப்பு. நான் நெருப்பில் இருக்கிறேன். நான் காற்று. நான் காற்றில் இருக்கிறேன். நான் மலர். நான் மலரில் இருக்கிறேன். நான் மரம். நான் மரத்தில் இருக்கிறேன். நான் பெண். நான் பெண்ணில் இருக்கிறேன். நான் அறிவு. நான் அறிவில் இருக்கிறேன். நான் சமுத்திரம். நான் சமுத்திரத்தில் இருக்கிறேன். நான் தோன்றியிருக்கும் விராட்டாக இருக்கிறேன். நான் உள்ளே இருக்கின்ற ஹிரண்ய கற்பனாக இருக்கிறேன். நான் பிரம்மன் அல்லது மனத்திற்கு அப்பாற்பட்ட ஆத்மனாக இருக்கிறேன். நானே பிரம்மனாக இருக்கையில்
நான் யாருக்கு வணக்கம் அல்லது மரியாதைகளை செய்வது? என்னை தவிர வேறு எதுவும் இல்லாத பொழுது யார் யாரை மதிப்பது? யார் யாரை வணங்குவது? சூரியனை போன்ற பிரகாசமுடையவனும் எல்லா விதமான அஞ்ஞான இருளையும் கடந்து இருப்பவனாகிய அந்த சக்தி பொருந்திய புருஷனை அறிவேன். அவனை அறிவதன் மூலமாகவே ஒருவன் மரணத்தை வெல்கிறான். விடுதலைக்கு வேறு வழி எதுவும் கிடையாது. நான் ஒரு மணர் குருணையிலே ஒரு உலகத்தையும் ஒரு காட்டு மலரிலே ஒரு சொர்க்கத்தையும் என்னுடைய உள்ளங்கையிலே எல்லையற்ற தன்மையையும் ஒரு மணியில் சாசுவத தன்மையையும் காண்கின்றேன். என்னிடத்தில் இப்பிரபஞ்சம் தன் மூலத்தை கொண்டிருந்தது. என்னிடத்திலேயே அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றன. என்னிடத்திலே இது அழிகின்றது. நானே இந்த பிரம்மனாகவும் காலமற்றவனாகவும் இருக்கின்றேன். சிவோகம் சிவோகம் சிவோகம். நான் இந்த உடலும் அல்ல, மனமும் அல்ல. சிதானந்த ரூபக சிவோகம் சிவோகம். நான் சிவா, நான் சிவா. பேரானந்தமயம், ஞானமயம். நான் எல்லா உடல்களிலும் அனுபவிக்கிறேன். நான் எல்லா உடல்களிலும் அவதிப்படுகிறேன். நான் எல்லா கண்களின் மூலமாக பார்க்கிறேன். நான் எல்லா கைகளின் மூலமாக வேலை செய்கிறேன். நான் எல்லா காதுகளின் மூலமாக கேட்கிறேன். இதுதான் ஒரு ஞானியினுடைய உணர்வு, தெய்வீக அபேத தன்மை. நீ பல புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை. மேற்கூறிய கருத்துக்களிலே எப்பொழுதும் வசித்திரு. உனக்கு சீக்கிரத்தில் ஆத்மானுபூதி கிட்டும். நானே சகலமும், நானே எல்லாம் என்று ஞானி கூறுகின்றார். அவர் தன்னை பிரம்மனோடு அபேதப்படுத்திக் கொள்கிறார். உலகம் அனைத்தும் பிரம்மனிலே இருந்து கொண்டு மிதந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர் நானே சகலமும், எல்லா நாம ரூபங்களும் என்னுடைய எண்ணங்களிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவை. எண்ணங்கள் மறுபடியும் என்னிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவைகள். ஆகவே நான் எல்லாமாக இருக்கிறேன் என்று கூறுவது பொருத்தமானதே. சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. அனைவருக்கும் இறையறல் கிட்டுவதாக, அனைவருக்கும் அமைதி கிட்டுவதாக, அனைவருக்கும் நிறைவு கிட்டுவதாக, அனைவருக்கும் வளமார் வாழ்வு கிட்டுவதாக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பவேத். அனைவரும் இன்புற்றிருப்பாராக, அனைவரும் குறைபாடுகளை நின்று விடுபடுவாராக, அனைவரும் பிறர் நலம் பேணுவாராக, அனைவரும் துன்பமின்றி வாழ்வாராக. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொய்மை நின்று உண்மைக்கு எனக்கு வழிகாட்டு, இருளை நின்று ஒளிக்கு வழிகாட்டு, அழியும் தன்மையிலிருந்து அழியா தன்மைக்கு வழிகாட்டு. ஓம் கருணையும் அன்பும் நிறைந்த இறைவா, உன்னை தொழுது வணங்குகிறோம். நீ எங்கும் உள்ளாய், எல்லாம் வல்லாய், எல்லாம் அறிவாய். நீ சச்சிதானந்த பொருள், மெய்ப்பொருளும் மெய்யறிவும் பேரின்பமும் நீயே. எல்லா உயிர்களிலும் உறைபவன் நீயே. ஓ தயாபர தெய்வமே, உணரும் உள்ளமும் சமநோக்கும் தூய அன்பும் மெய்யறிவும் எமக்கு தந்தருள்க. மயக்கத்தை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் உள்ளத்தில் ஒளிரும் தெய்வீக தன்மையை எமக்கு தந்தருள்க. ஆணவம், துராசை, வெறுப்பு, பேராசை, காமம், வெகுளி இவை பற்றாது எமை காத்தருள்க. ஆன்மீக சக்திகளை எமது உள்ளத்தில் நிரப்பி அருள்க. ஓம் உலகாளும் ஜெகதீசா, எல்லா பெயரிலும் எல்லா உருவிலும் உனையை யாம் காண்போமாக, எல்லா பெயரிலும் உருவிலும் உனையை யாம் வழிபடுவோமாக, எப்பொழுதும் உனையை யாம் சிந்தித்து வருவோமாக, என்றென்றும் உனிலே யாம் நிலைத்திருப்போமாக. ஓம் தத்சத். ஓம் முற்றும். ஆத்ம ஞானம் முற்றும்.